ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குங்குமப்பூவை பற்றி நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த பூவும் இந்த ரம்பூட்டா ஃப்ரூட்டும் ஒன்று மாதிரியே இருக்குதுன்ட்டு. அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன், பார்க்க ஒன்று மாதிரி தான் இருக்குன்ட்டு. எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. சில டைம் பார்க்கக்கூடிய டைம் இதுவும் ரம்பூட்டானும் ஒன்று மாதிரியே இருக்கிற மாதிரி. அதை பாருங்கள், நான் குங்குமப்பூ ஓப்பன் பண்ணால் அழகாக பெட்டிக்குள்ளே முத்து இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறேன்னு தானே நான் சொன்னேன் போன வீடியோவில். அதுதான் பாருங்கள், என் பொண்ணு கையில் அதை நான் பிச்சு மருதாணி வச்சு விட்டுட்ருக்கேன். இதெல்லாம் வைக்கக்கூடிய டைம் சின்ன வயசு ஞாபகம் தான் ஒன்று ஒன்றா மைண்டில் வந்துகிட்டு இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டது, இதை எடுத்துக்கிட்டு லிப்ஸ்டிக் மாதிரி போட்டு விளையாண்டது. அதே மாதிரி இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு அதை நான் செடியிலேருந்து எடுத்த உடனே நான் அதை பிச்சு என் பசங்களுக்கு காமிச்சு கொடுத்தது, நெத்தியில் குங்குமம் வச்சு தான் நான் காமிச்சு கொடுத்தேன். அதனால தான் நான் அது குங்குமப்பூங்க சொன்னது. இதில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னீங்க செந்தூரம்னு சொன்னீங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. பாருங்கள், கையில் நெஜ மருதாணி வச்ச மாதிரியே இருக்குது. கையெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கையோட படைப்புங்கிறது இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.